வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருவேப்பிலை போட்டு ஒரு மிளகு குழம்பு ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் கீரை மசியல், கத்திரிக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், பெருங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், 3 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம். இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நம்ம வறுபடுறது இந்த மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கத்திரிக்காய் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு. கத்திரிக்காயை மூடி வச்சிடுறேன், கத்திரிக்காய் வேகட்டும். இந்த பக்கம் நான் முளைக்கீரையை கட் பண்ணி போட்டுட்டு அதுலேயே பூண்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு வேக வச்சிருக்கேன். அதுக்கு உப்பு சேர்க்கலை, ஏன்னா எப்பயுமே சொல்றது தான், கீரை கட் பண்ணி பார்க்கும்போது நிறையா இருக்கும், வெந்து வரும்போது கம்மியாக இருக்கும். அதனால தேவையான உப்பு. பூண்டு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரதுக்கு அரிசி மாவு ஒரே 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து அப்படியே மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சாச்சு, எடுத்துடலாம். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகா தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இதில் பச்சை தேங்காய் 1 ஸ்பூன். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வரமிளகா. அவ்வளோதான், நம்ம கீரை மசியல் ரெடி. கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சதை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் காஞ்சிருத்து. கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, நம்ம அரைச்ச விழுத புளியில கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதில் காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பரத்தி விட்டுருவோம். நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு வெல்லம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா இன்னொரு கொதி வரட்டும். வெல்லம் சேர்த்து நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பும் நல்லா கொதிச்சு, கருவேப்பிலை மிளகு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் கத்திரிக்காய் கறியும் ரெடி, அதையும் ஆஃப் பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கருவேப்பிலை போட்ட ஒரு மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்கறி, கீரை மசியல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த கருவேப்பிலை மிளகு குழம்பா நல்ல ஒரு சுளசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கீரை மசியலையுமே நீங்கள் நெய் விட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சொல்லவே வேண்டாம், காய்கறி எப்பயுமே நம்ம நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா எல்லாமே நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.